தேவனுடைய சந்தோஷம் உண்டாங்க. இப்போ பாருங்க, நான் திறந்த வாசல் வைத்திருக்கேன்னு சொல்றாங்க. இந்த வாசல்னா என்ன? இந்த வாசல்னா என்ன? டோர் அப்படின்னு அருமையான இயேசு சொன்ன வார்த்தை நினைவோட வேண்டும். யோவான் 10:9 நானே அந்த வாசல் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நானே அந்த வாசல். அந்த அதாவது அந்த வாசல் வழியா உள்ள போனா என்ன செய்யறது தெரியுமா? உள்ள போய் மேய்ச்சலை கண்டடையலாம். உள்ள இன்னும் அவுட் என்ன செய்யலாம்? மேயலாம். You will get the pasture from the particular door. அப்போ வாங்க, கர்த்தர் ஒரு திறந்த வாசல் வச்சிருக்கிறாருன்னா அது இயேசுவா இருக்கிறனால அவர் வழியா நீங்க விசுவாசம் உள்ள போனா உள்ள போய் என்ன செய்யலாம்? அப்போ பாருங்க, திறந்த வாசல்ல போய் நீ என்ன செய்ய போறீங்க? திறந்த வாசல்ல போய் மேய்ச்சலை கண்டடையலாம். ஹல்லேலூயா. ஆமா, அது இயேசு வாசல்ல இருக்கிறார். அந்த வாசல் வழியா நீங்க இன்னும் போனீங்கன்னா you can get the all pastures what have been given by God. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேய்ச்சலை நீங்க என்ன செய்யலாம்? பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அது அந்த மேய்ச்சலை நீங்க கண்டடையலாம். அந்த இறையை நீங்க கண்டடையலாம். அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கண்டடையலாம். அதுக்குள்ளேயே உங்களுக்குள்ள அந்த ரத்தனங்களை நீங்க கண்டடையலாம். ஆனா நீ இயேசு வாசல் வழியா தான் போய் ஆகணும். ஹல்லேலூயா. திறந்த வாசல் தேவன் வைத்திருக்கிறார்னா அது இயேசுவா இருக்கிறார், திறந்து வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்யுங்க? போய் என்ன செய்யுங்க? அது உள்ள போய் மேய்ச்சல் அடையணும். வாசல் எதுக்கு திறந்த சேர்க்கிறதுக்கா? ஆண்டு வேடிக்கை காட்டுறதுக்கா? நீ போய் உள்ள மேய்ச்சலை கண்டடைஞ்சுக்கோ. அப்போ வாசலை ஏன் திறக்கிறார்? தேவன் ஏன் வாசலை திறக்கிறாருன்னா இன்னும் நீ உள்ள போய் செஞ்சு மேய்ச்சலை கண்டடைஞ்சுக்கோ, போய் சுதந்திரத்துக்கொள் என்று சொல்றார். இங்க மேய்ச்சல் தான் இங்க சொல்ல ஒரு வார்த்தை வாசிக்கலாம். நானே வாசல்